வெல்கம் டு டிடி விலாக்ஸ். நிறைய நாள் கழித்து வீடியோ போடுறோம். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அக்கார்ட் குரோமுக்கு வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் வந்து குரோம்பேட்டில் இருக்குது. இது மிஸ்டர் வெங்கடேஷ் பட் சாரோட ஹோட்டல். அவர் தான் சிஇஓ. அது அக்கார்ட் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸோட ஒன் ஆஃப் த ஹோட்டல்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லாபி எடுக்க முடியல. லாபி எடுக்காமல் ஸோ இந்த லாபிலேருந்து நம்ம நேராக வந்து லிஃப்ட்டுக்கு போகிறோம். நேராக பார்த்தீங்கன்னா அந்த கேபின் மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து கார்டனியா ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கேயும் வந்து என்னால் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. ஸோ அதை நான் லாஸ்ட்டாக காட்டுற ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம லிஃப்ட்டில் வந்து மேலே போகிறோம். நம்மளுக்கு ரூம் வந்து 3rd ஃப்ளோரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லிஃப்ட்டில் போகிறோம். இந்த லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிரர் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். அதுவே வந்து பார்க்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம 3rd ஃப்ளோருக்கு வந்தாச்சு. நமக்கு அலாட் பண்ண ரூமுக்கு வந்தாச்சு. எங்கள் அப்பா உள்ளார இருக்கார், அதனால் நான் பெல் அடிக்கிறேன். பெல் அடித்து உள்ளார போகலாம். வாங்க வீட்டுக்குள்ளார பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ஸோ உள்ளார பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்தோடனே லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குது. அது உள்ளார லாக்கர் இருக்குது. ஸோ நம்மளோட சேஃப்டியான திங்ஸு, ரொம்ப பாஸ்போர்ட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுக்கலாம். அதேமாதிரி ஒரு கிளாஸ் டோர், ஸ்லைடிங் டோர் வச்சுருக்காங்க. அதில் உள்ளார பார்த்திங்கன்னா ஹேங்கரு, நம்மளுக்கு வந்து அந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சைடு. ஸோ ஹேங்கர்ஸில் வந்து கோட்டு இதெல்லாம் வச்சுக்கலாங்க. அதேமாரி நம்மளுக்கு வந்து கிளாஸஸ் வச்சுருக்காங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. அதேமாரி நம்மளுக்கு காஃபி பவுடர்ஸ், சுகர்ஸு அது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எல்லாமே ஃப்ரீ. நம்மளுக்கு கடைசியில் நம்ம எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. ஸோ டீ, காஃபி எல்லாமே இருக்குது. ஒரு கெட்டில் இருக்குது சுடு தண்ணிக்காக. அதேமாரி மிரர் ஒன்று வச்சுருக்காங்க. மிரரில் நம்ம ஃபுல் சைஸ் மேலேருந்து கீழே வரைக்கும் டாப் ஃபுல்லாக ஒரு மிரர் இருக்குது. அதேமாரி டிவியோட சாக்கெட்ஸு, ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டுருக்கு. அதேமாரி ஒரு பனானா, ஒரு ஆப்பிள் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறமா சைடில் வந்து இந்த ரீடிங் லேம்ப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ண பார்க்குறேன். ஸோ அதான் இந்த மாதிரி 3 செட்டிங்ஸ் இருக்குது. லைட் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் டெக்கரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் வந்து சார்ஜிங்க்கு சாக்கெட்ஸ் இருக்குது. அதேமாரி கபோர்டு மேலேயும் கீழேயும் 2 இடத்துலையும் வந்து கபோர்ட்ஸு, ஸ்டோரேஜ்க்கான கபோர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து உங்கள் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் ஆக்சஸ் ஒரு ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் அ வெரி குட் திங். ஐ வுட் அப்ரிஷியேட். அதேமாரி ஒரு சோஃபா மாதிரி இருக்குது சைடில் வித் ட்ரே டேபிள் மாதிரி. ஸோ அதில் ஃபுட்டு வச்சுட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி இங்கே இது வந்து சைட் டேபிள்லேயும் திங்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் த பெட். அப்பா இருக்காங்க, அதனால் ஃபுல்லாக காட்ட முடில. பெட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக மெயின் வந்து நம்ம வந்து பாத்ரூம் பார்க்க போகிறோம். பாத்ரூம் வந்து வாஸ் வெரி நீட் அண்ட் க்ளீன். நீங்கள் இப்போயே பார்க்க முடியும். இது கொஞ்சம் யூஸ் பண்ண பாத்ரூம். நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் 1-2 டைம்ஸ். ஸோ இங்கே க்ளாசெட்டு எல்லாமே நீட்டாக இருக்குது. டாய்லட்ரீஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஃபோன் கூட இருக்குது. நம்மளுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி ஃபோன் பண்ணால், ஹேர் ட்ரையரு, நம்மளுக்கு வந்து இந்த சோப்பு இதெல்லாம் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஷாம்பூ, அப்புறம் ஹேர் கிட்டு, ஷேவிங் கிட்டு, கேப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. டென்டல் கிட்டு, அதேமாரி சோப்பு, ஈவன் கப்ஸ் வச்சுருக்காங்க. அண்டு அது என்னோடய பாண்ட்ஸ்க்கு ஃபேஸ் வாஷ் அது அவங்க கொடுக்கல. டவல்ஸ் கொடுத்துருந்தாங்க, நீட் அண்ட் க்ளீன். ஷவர் ஏரியாவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸோ ஆக்சுவலி வெரி நைஸ். எங்களுக்கு வந்து 2 பேருக்கும் ஒரு நைட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இட் இஸ் அ குட் ஹோட்டல் ஃபார் ஸ்டேயிங் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ். அண்ட் இது ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எங்களுக்கு ஏர்போர்ட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால் வந்து இங்கே வந்து தங்கியிருந்தோம். ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் ஃபார் anyone who is coming and staying here near to airport ஒரு டீசெண்டான ஒரு பிஸ்னஸ் ஹோட்டல், ஒரு நல்ல பிஸ்னஸ் ஹோட்டல். ஸோ அதேமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா
இங்கே ஃப்ரிட்ஜும் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரிட்ஜ் எம்டியாக தான் இருக்கும், உள்ளார ஒன்றும் இருக்காது. வாட்டர் பாட்டில் நாங்கள் உள்ளார வச்சது தான். ஸோ ஃப்ரிட்ஜும் நீங்கள் யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதாங்க ரூமு. எங்களுக்கு வந்து நாங்கள் booking.comல புக் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5,000 to 6,000 ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஃபார் 1 day. ஸோ இதுதாங்க டின்னர் வந்து எங்கள் அப்பாவோட சாப்பிட்டது. ஸோ கீழே கார்டனியா ஹோட்டல் சொன்னல, ஸோ அதுதான் வந்து இந்த ஹோட்டல். இது இல்லாமல் ஒரு அவுட்டோர் கேஃபே கூட இருக்குது. அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா லேட்டாக வந்ததுனால. ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் டுடே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் அண்ட் subscribe to TD Vlogs. Thank you all.